தலைவா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு தலைவா படம் வரும்போது எல்லாரும் மெய்சிலுக்கு அந்த சாங்கை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஜி பிரகாஷ் ரொம்பவே பயங்கரமா அந்த பாடலை பண்ணியிருந்தாப்ல. அப்ப இருந்தே கண்டிப்பா நம்ம தலைவனா வரப்போறான், முதலமைச்சரா ஆக போறாரு அப்படின்ற மாதிரிதான் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபேன்ஸுங்களுமே பயங்கரமா எடிட் பண்ணி வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் அவரு 2026 எலெக்ஷன்ல பங்கேற்க போறாரு. அதுக்கான அப்டேட்லாம் கூடி சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்சி நேமே ஒரு 3 நேம் இப்போதைக்கு ஓகே பண்ணிருக்காங்க. அந்த 3 நேம்ல ஏதோ ஒன்று ஓகே பண்ணி அதிகாரப்பூர்வமாவும் சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துருச்சு. தளபதி விஜய் அவருடைய கட்சி நேம அதிகாரப்பூர்வமாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமோ தோல்வி போடுமோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. 2026 எலெக்ஷன்ல ஏடிஎம்கேக்கு டப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இந்த கட்சி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப யாருமே பெருசா இல்ல. அந்த சூரியன், அந்த உதய சூரியன் மட்டும்தான் இப்போதைக்கு ரொம்ப பெருசா இருக்கே தவிர ரெட்டலை அந்த கட்சி இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது எப்படிலாம் போட்டு உடைக்க முடியுமோ உடைச்சிட்டாங்க. இப்போ புதுமையா ஒரு முன்னணி இடத்துல இருக்கிற ஒரு தலைவன் அந்த இடத்துக்கு வரான். நான் இப்போ அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப தளபதி விஜய் களை இறங்கியிருக்காப்ல. அவரு ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அப்படின்ற அப்பாற்பட்ட பிரச்சனை. ஏன்னா முதல் முறை யாரா இருந்தாலும் ஜெயிக்கிறது சாத்தியம் இல்ல. ஒருவேளை ஒரு ஜெயிஸ்டார்னா அது சரித்திரமா இருக்கும், அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா இப்போ 2026 எலெக்ஷன்ல இன்னொரு கட்சிக்கு டஃப் கொடுப்பாரே தவிர ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ரீசெண்டா கூட ட்ரையல் பார்த்த 75 இடத்துல விஜய் மக்கள் இயக்கம் சார்பா பங்கேற்ற எல்லாருமே வின் பண்ணியிருக்காங்க. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது 50-50 தான். ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த உதயசூரியன் அப்படின்றது ஒரு பிராண்டா இருக்கு, கட்சியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரே ஐடியா அதை முறிச்சு இவரு இப்ப புதுசா வந்து அவர் ஜெயிப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இப்போ அந்த கட்சிக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நானுமே எதிர்பார்க்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதியா நம்ம தளபதி விஜய் 2026 எலெக்ஷன்ல என்ன பண்றாரு அப்படி சொல்லிட்டேன். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் சினிமா விட்டு விளங்குறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாப்ல. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அது எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.